சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்த எப்படி சொல்றது, இது ஒரு செம புது அட்டம்ப்டா இருக்கு. இந்த விஷுவல்ஸ், இந்த ஐடியாவா பார்க்கும்போதே மதி எனக்கு வெற்றி மூலயமா தான் பழக்கம். ஆடுகளம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன், அதுலேருந்து ஒரு 13-14 வருஷம் மதி எனக்கு பழக்கம். ஸோ ஆல்வேஸ் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த காலேஜ்லேருந்து வந்த ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு வெற்றிகிட்டேருந்து வந்த ஒரு பிரைட்டான ஒரு எனர்ஜியாக நான் மதியை பார்ப்பேன். அண்ட் அந்த ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் அகெயின். அண்ட் நான் லாஸ்ட்டாக தான் இந்த படத்துக்குள்ளே ஆட் ஆனேன். ஐ திங்க் ஒரு 10 days முன்னாடி தான் இந்த படம் கமிட் ஆனேன். அதுக்குள்ளே 2 நாளில் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. குட் பேட் அக்லி படமே நம்ம 30 நாளில் முடித்தேன், அந்த மாதிரி 10 நாளில் கொடுத்து முடிக்க சொன்னாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் அகெயின் வித் மதி. அஃப்கோர்ஸ் வெற்றி எனக்கு என்னுடைய 3வது படம் வெற்றி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சொன்னாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷ ஜேர்னி வித் ஈச் அதர் அண்ட் we've grown with each other. So I'm very very happy to work with வெற்றி. எல்ரிட் சார் ரொம்ப ஸ்பெஷல். அவர் 2010ல் அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன். இன்னி வரைக்கும் அந்த சாங்ஸ் ஒரு மெமரபிளாக இருக்குது. அதனால் ஒரு படத்துக்கு ஒரு சாங் டைம் தாண்டி நிற்கும். அந்த மாதிரி அவருக்கு சில சாங்ஸ் அந்த படத்தில் அமைஞ்சுது. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் கிரண் சார். சொன்ன மாதிரி 13 வருஷம் கழித்து ஞாபகம் வச்சிருக்கு கூப்பிட்டுருக்காரு. ஸோ கிரண் சார் கூடயும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. மயக்கம் என்ன நானும் கிரண் சார் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், திருப்பி ஒர்க் பண்ணுறோம். கதிர் எனக்கு எஸ்ஆர் கதிர் அவரு ட்ரையிங் பீரியடில் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும் போதுலேருந்து எனக்கு பழக்கம். ஸோ எனக்கு சுப்பிரமணியபுரம் தமிழ் எம்ஏ ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒர்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறோம். ஸோ ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட். சூரி சார், ஆக்சுவலி நாங்கள் பெருசாக மியூசிக்காக நாங்கள் எந்த படமும் வேலை செய்யலை. அப்புறம் ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் கருடன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு, மாமன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு. அப்புறம் மண்டாடியில் தான் எல்ரிட் சார் மூலமாக இது நடந்திருக்கு. ஸோ சேர்றோம். ஸோ டெஃபினட்டாக சூரி சார் உங்களுக்கு ஃபஸ்ட் தீமே அவர் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் கேட்குறது மியூசிக் பற்றி தான் கேட்குறாரு. எப்படி வந்திருக்கு, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சூரி சார். அதனால் நீங்கள் வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. அப்புறம் ஐ வுட் லைக் டு விஷ் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஆக்டர்ஸ், மஹிமா, சுஹாஸ், ரவீந்திரா அண்ட் ஆல் ஆஃப் தெம், எடிட்டர் பிரதீப், அண்ட் தென் த காஸ்டியூம் டிசைனர் அசார். அவர் என் கூட தான் லான்ச் ஆனார் கோரியோகிராஃபராக. அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஹிம். அண்ட் த சைல்டு ஆக்டர், அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஒரு டெஃபினட்டாக ஒரு நோட்டபிள் ஃபிலிமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் மண்டாடி. ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் தேங்க்ஸ் டு மணி அண்ட் ரேகா ஆல்சோ. அண்ட் தென் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் வெற்றியோட எல்லா டீமே இங்கே இந்த படத்தில் இருப்போம் தான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ். ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம் அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் கொடுங்க. தேங்க்யூ. வணக்கங்க. மண்டாடி திரைப்படத்தின் துவக்க விழா அன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படத்தோட கதையை சொல்றதுக்காக டைரக்டர் மதிமாறன் வீட்டுக்கு வந்தார். கதையை சொல்றதுக்கு முன்னாடி இது என்ன மாதிரி படம் அப்படின்னு ஒரு மேக்கிங் வீடியோ வச்சிருந்தார். அதை லேப்டாப்பில் காட்டணும்னு பிரமிச்சு போயிட்டேன். இப்படி ஒரு சமாச்சாரம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு படகு பந்தயம், இந்த மாதிரி ஒரு படகு பந்தயம் எங்கே நடக்குது, நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லையான்னு கேட்டேன். இது ராமேஸ்வரம் ஏரியாவில் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு பகுதியில் நடக்குதுன்னு காட்டினார். அப்புறம் எனக்கு என்ன மனசு போச்சுன்னா, இது எப்படி இவங்க எடுப்பாங்க, அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரிஜினல் ரேஸை, சினிமாவை அடிக்கையில் எவ்வளோ சிரமப்படுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. மனசுக்குள்ள என் கேரக்டர் சுமாராக இருந்தாலும் நடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இப்படி ஒரு படத்தை மிஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் கதையை சொன்னார், கேரக்டர் சொன்னார். கதையை ரொம்ப நல்லா இருந்தது, என் கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. அப்புறம் இதை போய் ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்றாரு டைரக்டர் மதிமாறன். அதுதான் முக்கியம். ஏன்னா மேலோட்டமா ஒரு கதையை சொல்லி பிரயோஜனம், ரொம்ப ஆழமா இறங்கியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு கதையை எடுக்கிறதுக்கு சரியான செலவாங்க. அது ஹேட்ஸ் ஆஃப் டு ப்ரொடியூசர் எல்ரிட் குமார் சாரும் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்
வெற்றிமாறன் சாரும். ஏன்னா அவர் ஒரு மாபெரும் டைரக்டர். அவருக்கு இது எப்படி வரும் அப்படின்னு அவரால் கணிக்க முடியும். அப்புறம் ஒரு கடுமையாக உழைச்சி இன்னைக்கு ஒரு நல்ல கதாநாயகன் அந்தஸ்துக்கு வந்திருக்கிற என்னுடைய அன்பு தம்பி சூரியோட கெட்டப் பார்த்த பிரமாதமாக இருந்தது. சூரி எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்வார்னு நம்ம பல படத்தில் பார்த்தாச்சு. ஸோ இது ஒரு நல்ல டீம். பீட்டர் ஹெயின் ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்காது. அதே மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸும் பெரிய பெரிய ஆளுங்க. இந்த படத்தில் நடிக்கிறதுக்காகவும் இந்த படத்தினுடைய ரிலீஸுக்காகவும் நான் ஒரு சராசரி சினிமா ரசிகனா அவரோடு காத்து கொண்டிருக்கிறேன். படம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் மதிமாறன் சாருக்கு சொல்லணும். ஏன்னா சார் இப்போ சொன்னார், நிறைய பேர்கிட்ட கதை சொன்னோம், ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஒத்துக்கிட்டீங்கன்னு. ஆனால் நான் அது ஒரு சேலஞ்சாக தான் சார் எடுக்கிறேன். ஏன்னா சார் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ காலில் சப்ஜெக்ட் சொன்னார், நரேட் பண்ணார். நான் இமீடியட்டாக எஸ் சொன்னேன். சார் கேட்டார், உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார், நான் இது ஒரு எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சேம் டைமில் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது, நர்வஸ்னஸும் இருந்தது. ஏன்னா இந்த கேரக்டருக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். நான் எப்படி பண்ணுவேன், என்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தேகமாகவே இருந்தது. ஏன்னா ஆர்டிஎக்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆகிடுச்சு. நான் மலையாளத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தமிழில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக எந்த படமும் சைன் பண்ணல. ஸோ திரும்ப தமிழில் ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்டில் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட், தேங்க்யூ ஸோ மச் சார். எல்வர்குமார் சார் அண்ட் சூரி சார், நான் உங்கள் ஒர்க் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார். எனக்கு எல்லாரும் சொன்னாங்க உங்கள் ஜேர்னி சினிமாவில், உங்கள் ஜேர்னி வந்து எனக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி சார். உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றிமாறன் சார், உங்கள் பேர் வந்து ஒரு படத்தில் அசோசியேட் ஆனாலே அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. எனக்கு இது வந்து உங்கள் பேர் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிறது, உங்கள் கூட ஒர்க் பண்ண நான் நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஜிவி பிரகாஷ், உங்கள் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில். அண்ட் யூ ஆர் அ ஜீனியஸ் when it comes to music. And I'm very grateful to be part of this movie and to be working with you. And Suhas, Ravindra sir and Satyaraj sir, நிறைய டேலண்டடான, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் த க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஐல் ட்ரை மை பெஸ்ட். ஏன்னா இது எனக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகுது. அண்ட் கதிர் சார் வந்து எனக்கு இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச ஒரு 5 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீல் பி ஒன் அமங் தம். ஏன்னா ஹீ இஸ் வெரி டியர் டு மீ அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு பி ஒர்க்கிங் வித் யூ அகேன். Thank you so much. I'll try my best and hopefully it'll come out good. Thank you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்படி ஒரு லான்ச் ஈவெண்ட்டில் நான் பார்த்ததே இல்லை. அண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாரி லேட்டாக வந்ததுக்கு. எல்லாம் பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் லேட்டாக வந்ததுக்கு ரொம்ப சாரி சார். அண்ட் வந்து வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நானும் நிறைய பட்டிருக்கேன். பட் ஆனால் அது நடந்ததில்லை. பட் அதுக்கு பதிலாக வந்து துரை செந்தில் சாரோட கருடன் லாஸ்ட்டாக பண்ணியிருந்தோம். நான் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்து வந்து உங்கள் டீமில் நான் அப்படி ஒர்க் பண்ணி அந்த ஆசையை நான் வந்து இது பண்ணிக்கிறேன் சார். ரொம்ப ஹாப்பி. சூரியன்னா திருப்பியும் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஸ்பீச். மீடியா நண்பர்களுக்கும் இந்த படத்தோட டீமுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். என்னை நம்பி தமிழ் திரை உலகத்தில் சாரி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் சான்ஸ் மதிமாறன் சார். தேங்க்யூ. ஐம் ரியலி சாரி. முதல்ல என்னை நம்பி இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். வெற்றிமாறன் சார், உங்களையும் உங்கள் படங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதை விட பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது சார். நீங்கள் அசோசியேட் ஆன படத்தாங்கள நான் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சூரியனை நேற்று நைட்டு வெல்கம் பிரதர்னு
மெசேஜ் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, உங்களோட ஜெர்னி இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஜிவி பிரகாஷ் சார், வெரி ஹாப்பி டு ஒர்க்கிங் வித் யூ சார், பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். அண்ட் கதிர் சார், eagerly waiting to shoot with you சார். நன்றி, மகிழ்ச்சி. ஸோ முதல்ல நான் வந்து மதிமாறன் சாருக்கு தேங்க்யூ சொல்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேர்ட் படத்தில் நம்ம இவ்வளோ பெரிய க்ரூவில் நடிக்க போகிறோன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது திருப்பியும். ஸோ செகண்ட் படம் வந்து மகாராஜா, ஒரு பெரிய க்ரூ, பெரிய டீம், அதே மாதிரி தேர்ட் படமும் இவ்வளோ பெரிய டீமோடு நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு. வெற்றிமாறன் சார், வணக்கம் சார். சார், உங்கள் கூட வந்து நான் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் இப்போ வந்து உங்கள் கூட ப்ரொடியூசராக நீங்கள் இந்த படத்தில் இருக்கும்போது நானே ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் சூரியனா, உங்களை நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி புல்லரிக்கும் உங்களோட க்ரோத் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் கூட வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மகிமா மேம், ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்து நான் இன்னும் நிறைய இன்ஸ்பயர் ஆகி உங்களோட ஆக்டிங் கற்றுக்கிறேன். அண்ட் சுகாஷ் சார், தேங்க்யூ சார், உங்கள் கூட நடிக்க போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஜிவி பிரகாஷ் சார், உங்களோட பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பேன் இண்டியன் சொல்கிறாங்கன்னா அது ஓட்டுறாங்களா புகழறாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிறதுல பாதி படம் பேன் இண்டியன் படம் தான், பாதி ஆக்டர்ஸ் பேன் இண்டியன் ஆக்டர்ஸ் தான். லோக்கலாக யாருமே எதுவும் பண்ணுறதே இல்லை. ஸோ நான் ரொம்ப லோக்கல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரியான ஒரு ட்ரீம் டீமோட வேலை செய்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ வெரி மச் ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், வெற்றிமாறன் சார். தேங்க்யூ ஆல் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் டீம். படம் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் சப்போர்ட் த மூவி வென் இட் கம்ஸ் அவுட். எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நடிக்க போகிறதுக்கும் இந்த கதைக்களம் ரொம்ப புதுசு. வெரி எக்ஸைட்டட், லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். தேங்க்யூ. எங்கள் அப்பா அங்கேருந்து முறைக்கிறாரு. எங்கள் அப்பா ஒரு பேச்சாளர், அவர் பையன் எனக்கு பேச வர மாட்டேங்குது. இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தேங்க்ஸ்குள்ளே போயிடலான் இருக்கேன். முதல்ல 2வது படம் பண்ணும்போது எந்த ஏரியாவில் நம்ம படம் பண்ணலான்னும் போது கடல் சீஸ்கேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அப்போ நானும் என்னுடைய நண்பர் தோழர் சதீஷ் அவங்க தான் எல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கிடச்சது தான் இந்த களம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர், இப்போ நம்ம ஏவியில் பார்த்ததை தாண்டி ஒன்று இருக்குது. ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் ஒரு மக்கள் வந்து இந்த விளையாட்டை வந்து பல 100 ஆண்டுகளாக தொடர்ந்துட்டுருக்காங்க. அது உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சிச்சு. என்னென்னா, அந்த விளையாட்டு தான் அந்த மக்களை பாதுகாக்குன்ற உண்மை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த விளையாட்டை அவங்க விட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சர்வைவலையும் அவங்க இழந்துடுறாங்க. ஸோ கதைக்கு வந்து அது ஒரு பேஸ்மெண்ட் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஏன்னா இது இன்ஜினை வந்து கைட்டி வச்சுக்கிட்டு ஒரு கேம் விளையாடுறாங்க. ஸோ நாளைக்கே வந்து அவங்களுக்கு ஒரு டீசல் தட்டுப்பாடோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து கடலில் வந்து அவங்க இன்ஜின் பழுதாகி கடலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க திரும்பி வர்றதுக்கான அந்த வலிமையை இந்த கேம் தான் அவங்களுக்கு தருது. ஏன்னா அந்த கேமில் இன்ஜின் இல்லாமல் விளையாடுறாங்க. ஸோ இப்படி தான் லைஃபோட அது மிங்கிளாக இருக்குது. அதனால் நாங்கள் அதை ஒரு பேஸாக எடுத்து அதை எடுக்கிறது மூலிமா எனக்கு தான் பெருமையாக இருக்குது. அந்த கேம் வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண போகுது, அங்கே இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றிமாறன் சார், நிறையா பேசிட்டேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நேற்று ஒரு திட்டு வாங்கினேன் அவர்கிட்ட, அதை பற்றி பேசலாம். நேற்று சார்கிட்ட வந்து அந்த ஜிவி சார் ஸ்டுடியோவில் வந்து சார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போனேன். திட்டு வாங்குவேன்னு தெரிஞ்சுட்டு தான் போனேன். ஏன்னா வந்து சார் திட்டினாங்கன்னா அது நல்லா இருக்குன்னு அர்த்தம், திட்டாமல் போயிட்டாருன்னா அது யூஸ்லெஸ்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஜிவி சார்லாம் பார்த்தாரு, இன்னும் இத்தனை வருஷமாகியும் திட்டு வாங்கிட்டு இருக்காங்களே. அந்த திட்டில்
அவர் கொடுத்த ஒரு இன்புட் தான் இதில் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அவர் தான். ஸோ நீங்கள் என்னை எப்பயுமே திட்டிக்கிட்டே இருக்கணும், நான் திட்டு வாங்க ரெடியாக இருக்கிறேன். எத்தனை வருஷமாக இருந்தாலும் அது தொடரணும். ப்ரொடியூசர் சார், எல்லாத்த விட கதையை மேலே வச்சு பேசுகிற, பார்க்குற, செயல்படுத்துகிற ஒரு ப்ரொடியூசர் தான் எங்கள் எல்ரிச் சார். நம்ம வேலை கரெக்டான ஒரு கதையை வந்து சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் வெண்டிங் மிஷின் மாதிரி கேட்டது வந்துக்கிட்டே இருக்கும். ஜென்ரலாக இந்த ஸ்கிரிப்டில் டைரக்ட் பண்ணும்போதெல்லாம் இந்த காம்ப்ரமைஸ்ன்ற வார்த்தையை வந்து டைரக்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க. பட் உண்மையாலுமே ப்ரொடியூசர் அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஸோ ஒன்று சொல்லிட்டோம்னா அது வந்து அவருக்கு நம்ம கரெக்டாக எடுத்து கொடுத்துடணும். எனக்கு மெயின் பதற்றமே சார் தான். கரெக்டான ஒரு ப்ராடக்ட் நான் டெலிவரி பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க போகிற எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. சூரியனை ஒரு ரீயூனியன் மாதிரி தான் இது. ஆல்ரெடி நம்ம விடுதலையில் வேலை செஞ்சுருக்கோம். ஸோ அந்த உங்களுடைய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கூட இருந்து பார்க்குறது வந்து எனக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் எப்படி சினிமாவில் சரி இல்லை மக்கள்கிட்ட சரி ரீச் ஆகிருக்கீங்கிறத வந்து நாங்கள் கண்கூட பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ராம்நாட்டில் இந்த படம் எடுக்கிறதுக்கு. அங்கே வந்து ரொம்ப உரிமையாக காலையில் வந்து டெய்லி கதவை தட்டுறாங்க, சின்ன சின்ன பசங்க வராங்க, வந்து உரிமையாக கேட்குறாங்க, சூரிய இருந்தானா கொஞ்சம் வர சொல்லுங்கள், நான் ஃபோட்டோ எடுக்கணும். அந்த உரிமை அதுதான் வந்து உங்களுக்கு அவங்க சொல்கிறதும் அதுதான் எங்களுக்கு. நாங்கள் அப்புறம் அப்படி தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து நீங்கள் தயாராகிற விதம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு நீங்கள் வந்து நின்னது, அந்த தாடி வச்சுக்கிட்டு வளர்ந்து நின்னது, அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து தயார் பண்ணிக்க போகிறதும் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜிவி சார், எனக்கு ஃபஸ்ட் படத்தில் வாய்ப்பு கொடுத்தீங்க, மறக்கவே முடியாது. ஸோ எப்பயுமே எந்த வாய்ப்பு கிடைச்சாலுமே நீங்கள் அதில் உள்ளே இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து எப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம கூட இருந்தாலும் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குமோ அது மாதிரி எனக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட், ஒரு பிரதர். ஸோ இந்த படத்தில் நம்மளோட ஜர்னி தொடருது. சுஹாஸ், நீங்கள் பெரிய ஆக்டர், டேலண்டான ஆக்டர், அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எனக்கும் பயங்கரமாக ஜெல் ஆயிடுச்சு. எப்போனா உங்கள்ட்ட கதை சொல்ல வரும்போது மேனேஜர் கால் பண்ணார். அவர் மேனேஜர் கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து வெற்றி சார் அசிஸ்டன்ட் இருந்தாலும் நான் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசணும்னு நினச்சிட்டாங்க, எனக்கு வராது அது. அதனால் அவங்க என்கிட்ட பயங்கரமாக கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து சொல்லும் போது உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் வைக்கணுமான்னும் போது ஏன் அப்படின்னா, இல்லை சுஹாஸ்க்கு தெலுங்கு தவிர வேறு எதுவும் பெருசாக தெரியாது, இங்கிலீஷே அவர் பிரித்து தான் பேசுவார் அப்படின்னும் போது எனக்கு பயங்கர கனெக்ட் வந்துச்சு. சார் நானும் அப்படி தான். அப்போ டிரான்ஸ்லேட்டர் வேணாமா, இல்லை நாங்களே அப்படியே பேசி கதை பேசுகிறோன்னு சொல்லிட்டு போய் அந்த அரைக்குறை இங்கிலீஷில் கதை சொல்லி ஓகே ஆனது. அது வந்து எனக்கு மறக்க முடியாதது. தேங்க்யூ உள்ளே வந்ததுக்கு. ஆக்டர்ஸ் ரவீந்திர விஜய் சார், நீங்கள் ஒரு பேன் இண்டியன் ஸ்டார்னு நினைக்கிறேன், கிடையாதா? தேங்க்யூ ஒத்துக்கிட்டதுக்கு. மஹிமா நம்பியார், நீங்கள் ஒரு ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட்டாக அதில் பண்ணுறதுக்கு நிறைய பேர்கிட்ட போனோம், நீங்கள் தான் அதை ஒத்துக்கிட்டீங்க, ஏன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட்டாக அவங்கள இதில் நான் வெல்கம் பண்ணுறேன். கிரண் சார், எஸ்ஆர் கதிர் சார், சார் ரொம்ப நன்றி. இல்லை அவர் சார் மாட்டிக்கிட்டீங்க, வாங்க சார். ஸோ கதிர் சார் மாதிரி சீனியரான ஆட்களோட நான் இங்கே வேலை செய்கிறேன். அவங்க எல்லாருமே கரெக்டாக வந்து ஒரு டீமாக பிளெண்ட் ஆகி, யாருமே டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் மாதிரி நடந்துக்காமல் எல்லாமே கலெக்டிவாக ஒரு ஆளாக நாங்கள் வேலை செய்ய முடியுது. ஒரு டைரக்ஷன் டீமை மறக்கவே முடியாது. அவங்க இல்லைன்னா இந்த ஏவிக்கு பாசிபிளே வாய்ப்பே கிடையாது. தம்பிகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிப்பா. வந்திருக்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணுன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணால் ஜிவி பிரகாஷ். முப்பொழுதும் கற்பனைகள் ஒர்க் பண்ணும்போது அவரோட ஸ்டுடியோவில் அடிக்கடி போகும்போது வெற்றி சார் வந்து ஆடுகளம் ஒர்க் பண்ண வருவாங்க. அவர் தான் சாரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. அப்போ இருந்து எங்களுக்கு ட்ராவல், இன்ஃபேக்ட் வடச்சென்னை நான் பண்ண வேண்டிய படம், அது மாதிரி அப்பப்போ நாங்கள் படம் பண்ணணும்னு பேசிகிட்டு இருப்போம். எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆப்பும் இருந்தது. அண்ட் கான்ஸ் ஃபெஸ்டிவலில் ஐ திங்க் ஒரு 1 வீக் ஒன்னாகவே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு விடுதலை நடந்தது. ஏன்னா விடுதலை வந்து ரொம்ப
முக்கியமான படம் எனக்கு. ஏன்னா அது வந்து எங்கள் சர்க்கிள் இருந்தவங்களுக்கு தெரியும். பர்சனலாகவே எனக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் பண்ண படம். பிஸ்னஸ் வைஸ் நிறைய விஷயங்கள் நான் என்னை மாற்றிக்கிட்ட ஒரு படம். ஸோ அது ஒரு படமாக மட்டுமே பார்க்காம அதுலேருந்து நான் இன்ஹெரிட் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் நிறையா. ஏன்னா அண்ட் அந்த டீம் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த விடுதலை வந்து சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக அதுலேருந்து மறுபடி அனதர் ஜேர்னி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விடுதலை படத்தப்போ வந்து ஷூட்டில் இருக்கும்போது சார் வந்து ஒரு நாள் என்கிட்ட, சார் மதிமாறன் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு, அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. என்ன சார் ஸ்கிரிப்ட் அப்படின்னா, அது கோஸ்டல் சைடில் உள்ள ஸ்கிரிப்டு அப்படின்னாரு. பிகாஸ் நானும் வந்து கோஸ்டலில் ராமேஸ்வரம் தங்கச்சி படம்னு ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ சரி கேட்போம் சார் அப்படின்னு நானும் கேஷுவலாக தான் முதல்ல சார் சொல்கிறார் கேட்போம் அப்படின்னு தான் கேஷுவலாக கேட்க ஆரம்பித்தேன். பட்டு அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருந்ததுன்னா, எப்படி இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தமிழ் சினிமா தொடாமே விட்டு வச்சுருந்தாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பிகாஸ் அந்த ஒரு ரேஸ், அந்த செயில் போட் ரேஸ் வந்து ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு, எவ்ரி இயர் நடக்குது. இது ஒரு இவ்வளோ ரூட்டடான தமிழரோட முக்கியமான ஒரு கலாச்சாரத்தில் உள்ள இந்த கோஸ்டல் ஏரியாவில் நடக்கிற ஒரு விஷயம். அண்டு அவர் வந்து என்கிட்ட சொல்லும்போது இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் ஊர் சைடில் நாங்கள் என்ன பேசிக்குவோம், எங்களுக்குள்ளே உள்ள நிறைய விஷயங்கள் அது வெளியே உள்ளவங்களுக்கு தெரியாது. அந்த ஸ்கிரிப்டில் எல்லாமே உள்ள அப்படியே விரைவி இருந்தது, அந்த காட்சிகள் அது எல்லாமே. அப்போ நான் மதிமாறன் கேட்டேன், இது எப்படி இவ்வளோ இன்டெப்த்தாக போயிருக்கீங்க அப்படின் போது, இல்லை சார் நான் ஒரு 1.5 வருஷம் கோஸ்டில் ரூம் எடுத்து அங்கேயே தங்கியிருந்தேன் சார் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி சாரோட ரத்தம் அப்படியே பாஞ்சிருக்கு. சார் வந்து நாடுகளம் இந்த மாதிரி படங்கள் லைக் விடுதலையெல்லாம் பண்ணும்போது அந்த ஏரியாவில் இருந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்டெப்த்தாக போய் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 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 ப்ரீடு நான் வந்து என்னால் மதிமாறன்ட்ட பார்க்க முடிஞ்சது. ஸோ அங்கேருந்து தான் படம் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் விடுதலையில் வந்து மதிமாறன் வந்து 2 பார்ட்லேயுமே சார் கூட ஒர்க் பண்ணியிருந்தார் அசிஸ்டண்ட்டாக. ஸோ அது வந்து ஃபுல்லாக அப்போவே நாங்கள் ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப ஒர்க்கஹாலிக், ஆனால் நிறைய பேச மாட்டார் அவர். ஏன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அவரும் எவ்வளோ பேசுவார்னு தெரில, பட் அவர் என்ன பேச வேண்டியது இருக்குமோ அவர் டாக்குமெண்ட்டில் பேசியிருப்பார். விஷுவலாக சில விஷயங்கள் காமிக்கும் போது தான் அவர் புரியும் அந்த மாதிரி. அண்டு விடுதலை கொடுத்த இன்னொரு பெரிய கிஃப்ட்டு சூரி. எப்படி சொல்கிறது இல்லை, உங்களை அண்ணானே சொல்லிக்கிறேன் இன்னைக்கு. இல்லை என்னை விட நீங்கள் ரொம்ப வயசு கம்மி இருந்தாலும் மேடை நாகரிகத்துக்காகவும் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டுக்காக சூரிய அண்ணானே இன்னைக்கு சொல்லிக்கிறேன். கொஞ்சம் நம்மளே பில்டப் கொடுத்துக்கணும் கொடுங்க என்ன. ஸோ சூரிய அண்ணா வந்து விடுதலையில் வந்து அது எப்படி சொல்கிறது, திருப்பி அந்த டேஸ்லாம் எங்களுக்கு கிடைக்குமான்னு கூட தெரில. எனக்கு வெற்றி சாருக்கு தெரியும், ஒரு 4 இயர்ஸ் அந்த ட்ராவல் இருக்குல்ல. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவர் பை ஹார்ட் அப்படியே தான் இருந்தார். பட் அவர் கேரி பண்ணிக்கிட்ட விதம், அதுக்காக அவர் ஒர்க் பண்ணது, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மோல்ட் பண்ணிக்கிட்டதை நாங்கள் அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே அது ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி, ப்ராப்பர் அண்டர்டாக் ஸ்டோரி நீங்கள் ஆக்சுவலி. அண்ட் இன்னைக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கனவுகளோட நிறைய பேர் சினிமாவுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ எல்லாருமே உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எல்லாருமே ஒரு ஓரத்தில், எங்கேயோ ஒரு ஓரத்தில். ஸோ இன்ஃபேக்ட் எங்களுக்கு அப்போவே தெரியாது, நான் படத்தோட பேட்டியில் பார்க்கும்போது தான், ரவிக்குமார் சார் பேட்டியில் தான் அப்போ எனக்கு தெரியும் சினிமாவில் பெயிண்ட் அடிச்சிருக்காரு, வெள்ளை அடிச்சிருக்காரு, ஒரு எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணியிருக்காரு, ஃபேன் பிடிச்சி நின்றுட்டு இருந்திருக்காரு. ஸோ அங்கேருந்து ஒரு மனுஷன் அப்படியே தன்னை தயார்படுத்தி இங்கே வந்துட்டு இங்கே வர்றது கூட சம்டைம்ஸ் நடந்துடும். அதுக்கப்புறம் அதை கேரி பண்ணிக்கிறது இருக்குல்ல, அவர் ஸ்கிரிப்டு இங்கே வந்துட்ட உடனே ஒரு 10 படம் கடன்னு பண்ணுவோம், அப்படி ஓடுவோம், எதுவுமே இல்லை. ரொம்ப நிதானம், பயங்கர ஒரு தியான நிலையில் உட்காந்துட்டு இருக்காரு. லைக் எனக்கு தெரியும் மாமன் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு தெரியும், என்ன ரொம்ப நல்ல படம். இன்ஃபேக்ட் வந்து அந்த ஸ்கிரிப்ட் முன்னாடி கேட்டிருந்தா நான் தான் கம்பல் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன். படம் ஆரம்பித்த முன்னாடி தான் ஸ்கிரிப்ட் கேட்டேன், எக்ஸ்ட்ரானரி ஸ்கிரிப்ட். ஸோ அந்த ஜேர்னி ஒரு பொறுமையாக அந்த ஃப்ளோவில் அவர் இருக்கிறது. ஸோ
பார்ப்போம். இந்த விடுதலைக்கு அப்புறம் நாங்கள் பண்ணுற இந்த மண்டாடிலையும் அவரை அடுத்து என்ன நாங்கள் புஷ் பண்ண முடியும்னு மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு ஸ்டோரி சொல்லும்போது மேக்கிங்க்கு வந்து நிறைய செலவாகும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய இதில் வந்து என்கிட்ட மதிமாறன் பேசும்போதே சொன்னார், சார் நிறைய நான் சிஜி யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்ஃபேக்ட் அவர் சின்ன டாக்குமெண்ட்ரி பண்ணதில் கூட சிஜிஏ பண்ணல. அவர் ஃபுல்லாகவே நான் ஒரிஜினலாகவே கடல் மேலே போய் ஷூட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னாரு. சரி, ஒரு டீம் வந்து இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணி ஒரு டீம் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அண்டு சூரி இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ வேணாலும் அதில் வந்து தன்னோட உழைப்பை இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக அதுக்கு செய்ய வேண்டியது எங்களோட தார்மீக கடமை. அது 100% செய்வோம். மதிமாரோட சொன்னேன், அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான டெக்னீஷியன்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ராப்பராக பண்ணுங்கள் இந்த படத்தை, வேறு எந்த இதில் கால்குலேஷன் எதுவும் போக வேண்டாம், இது என்ன பிஸ்னஸ் பண்ணும், இது எங்கே போய் நிற்கும், பட்ஜெட் என்ன ஆகும், அது எதுக்குள்ளேயும் போகாதீங்க, படத்தை வந்து ப்ராப்பராக ஹாப்பியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மதிமாறன் நாங்கள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம். சுகாஷ் பிகாஸ் சுகாஷ் வந்து இங்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ப்ரெஸ்ஸில் உங்கள் எல்லாருக்குமே. அவர் வந்து சடவை கொஞ்சம் சூரிய சார் மாதிரி தான், சூரிய அண்ணா மாதிரி தான், கொஞ்சம் வர மாட்டேங்குது. ஏன்னா கீழே இருந்து அவர் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மர். அவரோட அந்த கலர் ஃபோட்டோ அந்த படம் நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு இந்த படம். அண்டு ரைட்டர்னு ஒரு படம், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு ஒரு இன்டென்சிவ் பர்ஃபார்மர் அண்ட் ஒரு அந்த அந்த கோஸ்டல் ஏரியாவில் உள்ள ஒரு ஒரு ஆளோட லுக்கு, இன்டென்ஸான ஆள் லுக்கு, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் வேணும். ஏன்னா 2 பேரும் அட்பார், அவங்க 2 பேரும் படத்தில் அப்படி நிற்கும் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி இருந்தது. நிறைய பேரை கன்சல்ட் பண்ணி கடைசியில் மதிமாறன் சொன்னார். சொல்லும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஐ திங்க் அவங்க ஃபோட்டோஷூட்லாம் எடுத்தாங்க. ஸோ அந்த லுக்கெல்லாம் வரும்போது புரியும், அவர் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மர். அண்ட் ஹீரோயின் மஹிமா நம்பியார். ஸோ மலையாளம் படத்தில் இப்போ ஹேப்பனிங் ஹீரோயின் நம்ம தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகி அங்கே போயிருக்காங்க. ஸோ அவங்களும் டெஸ்ட் ஷூட்லாம் எடுத்தாங்க. எடுத்து பார்க்கும்போது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருந்தாங்க. அந்த டோட்டலாக மோல்டு மாறி அண்டு அதனாலாம் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணோம். ஸோ வெல்கம் பேக். சத்யராஜ் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த படத்தில். சார் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அவர் சொன்ன மாதிரி சின்ன கேரக்டர்லாம் கிடையாது. லைக் அவர் ப்ராப்பராக சின்னப்பதாஸ் வந்து திரும்பி வந்த மாதிரி இருக்கும். ஏஜ்டு சின்னப்பதாஸ் ஒரு கடவுள் கவிதைகள் அப்புறம் கோஸ்டலில் சார் பண்ணுறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு அந்த கேரக்டர் அவரை தவிர வேறு யாரும் பண்ண முடியுமான்னு கூட தெரில. ஸோ சாருக்கு முதல்ல பெரிய தேங்க்ஸ் எங்களோட ஜாயின் பண்ணுறதுக்கு. ரவீந்திரா விஜய், ரகுதாத்தாவில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய திங்க் இஸ் அ மல்டி லாங்குவேஜ் ஸ்டார். ஆக்சுவலி நிறைய லாங்குவேஜில் பண்ணுறாரு. ஐ திங்க் இஸ் அ தமிழியன் செட்டில்ட் இன் பெங்களூர். ஸோ இஸ் காட் நிறைய லாங்குவேஜஸில் அவரோட ஃபேஸஸ் வந்து ரீச் ஆகிருக்கு. இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் அவரும். ஸோ வெல்கம் சார். மதிமாறன் பற்றி நிறைய சொல்லிட்டேன். ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார், பேச மாட்டார். மற்றதெல்லாம் ஒர்க்கிங் எத்திக்ஸ், ஒர்க்கிங் இன்டென்ஸாக ஒர்க் பண்ணுறது எல்லாமே சார்ட்டு வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்காரு. இந்த பேசுகிறது கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவார். அதில் என்ன பிரச்சனைனா நிறைய பேர் அவர் ஜட்ஜே பண்ண முடியாது. அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ள ஒரு பெரிய புயலை தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்பார். அவர் அந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஐயோன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு டைரக்டர் தமிழ் சினிமாவில் ஐ திங்க் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸில் இம்பார்ட்டன்ட் பிளேஸில் வருவார்னு நம்புகிறேன். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் ஜி பிரகாஷ் சார் நிறைய திருப்பி ரீயூனியன் மாதிரி எங்களுக்கெல்லாம் முப்பொழுதும் ஒரு கற்பனைகள் நான் பண்ணும்போது இதே அது வந்து ஒரு லைஃப் அப்படியே ஸ்டுடியோவில் தான் இருப்போம் மோஸ்ட்லி. ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே ஒரு கெட் டுகெதர் பிளேஸ். மோர் தென் மியூசிக் வந்து ரொம்ப வெல்கமிங் பர்சன். அண்டு அந்த டைமில் ஒரு ப்ரொடியூசராக இருந்து டைரக்ஷன் பண்ணும்போது ஒரு சின்ன நெருடல் இருக்கும். ஒரு ப்ரொடியூசர் என்ன ஏதோ டைரக்ட் பண்ணுறான் அப்படின்னு அது அப்படியே கொஞ்சம் அது உங்களுக்கு புரியும். அது ப்ரொடியூசராக இருந்து டைரக்ட் பண்ணால் புரியும். பட் அந்த டைமில் எனக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்தது ஜி பிரகாஷ் அவர் தான். என்னை வந்து சார் நல்லா இருக்குது சார், நல்லா பண்ணுங்கள் சார், அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு பெரிய ட்ராவல். நாங்கள் அப்படியே பழைய நினைவுகள் எல்லாம்
நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. இன்னும் உட்காந்து நிறைய பேசுவோம். ஐ திங்க் எனக்கு ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் மியூசிக். அது வந்து அந்த டாக்குமெண்ட்ரிக்கு அவர் மியூசிக் போட்டிருந்தார். இப்போ வந்தோன்னு சொன்னேன், அதுலேயே தெரிஞ்சது சரி தலைவன் இறங்கிட்டான் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். ஆமாம், அண்டு கன்டினியூ பண்ணுவோம் நிறையா. ஏன்னா இந்த கேப் நம்ம நிறைய இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் கதிர் சார், ரொம்ப சந்தோஷம் திருப்பி உங்களோட நீதானே என் பொண்ணு சொந்தம் அப்புறம் ஒர்க் பண்ணுறது. ஏன்னா இந்த படம் வந்து நிறைய சீலே பண்ண வேண்டியது. யூஸ்வலாக நிறைய படங்கள் நம்ம பார்த்தது வந்து கடலை வந்து கரையிலிருந்து தான் படம் பார்த்துருக்கோம். இந்த படம் வந்து கடலில் இருந்துக்கிட்டே கடலை பார்க்குற ஒரு படம். ஸோ லைட்டிங்கில் நிறைய வந்து சேலஞ்சஸ் இருக்குது. அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ரா லைட்டிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அங்கே கதை எப்படி சொல்கிறது, அப்படி அங்கே எப்படி ஒரு எமோஷன்ஸ் கேரி பண்ணுறது, அப்படின்லாம் நிறைய எங்களுக்கு டிஸ்கஷன் இருந்தது. சரி, இதுக்கெல்லாம் வந்து கதிர் சார் தான் கரெக்டு அப்படின்ட்டு ஃபைனலாக சார்ட்டை ஒப்படைச்சிருக்கோம். அதுங்க அவங்க டெஸ்ட் ஷூட்லாம் போயிட்டு வந்தாங்க. நிறைய இந்த படம் வந்து நாங்கள் ஷூட் இப்போ போகிறோம். பட் இதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் போயிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி கூட பீட்டர் என் சார், கதிர் சார், ஹோல் டீமே அங்கே இருந்தாங்க. அங்கே ஒரு போட்டி, இந்த மாதிரி 3 தடவை போட்டி நடந்த இடத்துல போய் அங்கே இருந்து அங்கே ட்ரோன்ஸ் வச்சு அங்கே கேமராஸ் வச்சு எப்படி கடலில் எப்படி ஷூட் பண்ண போகிறோம், எப்படி அந்த எமோஷன்ஸ் பண்ண போகிறோம், எந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸு கேப்சர் பண்ணுற லைக் ஃபார்முலா 1 இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸு கேப்சர் பண்ணுற கேமராமேன்ஸ்லாம் எப்படி அவங்கள உள்ளே இன்டேக் பண்ணுறது, ஸோ அவங்கள வச்சு அந்த மாதிரி டீம் வச்சு எப்படி வந்து ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே சார் ஆல்ரெடி எல்லாம் ஒர்க் பண்ணி ஸ்கெட்ச் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஒர்க் பின்னாடி போயிட்டுருக்கு. நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த படம் எப்படா வருன்ட்டு. லைக் அண்டு கிரண் என்னோட முப்பலும் கற்பனைகள் கோ 2லேயுமே ஒர்க் பண்ணியிருக்கோம். 2 பேரும் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. லைக் எப்படி சொல்கிறது, உட்காந்தானா ஒரு 10 மணி நேரம் பேசிகிட்டு இருப்போம் கதையாக. அண்டு இந்த படத்துக்கு வந்து இந்த படத்துக்கும் அவருக்குமே பெரிய கனெக்ஷன் இருக்குது. இஸ் ஆல்சோ ஃப்ரம் கோஸ்டல் சைடு. ஸோ அந்த 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 ஃப்ளேவர் மாறாது அப்படின்றதுக்காக தான் மெயினாக அவர் சொல்லியே பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அவர் சும்மா தெரியாத விஷயத்துலேயே விளையாடுவார். ஸோ டெய்லி அவர் பார்த்துட்டு இருக்க ஒரு இடம். ஸோ ஐ திங்க் வெல்கம் பேக், திருப்பி நம்ம ஜாயின் பண்ணுறோம். அண்ட் எடிட்டர் பிரதீப் ராதம், அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். எங்கள் டீமோட ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ பெரிய பெரிய படம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஐ திங்க் இதுவும் அவருக்கு பெரிய படமாக இருக்குன்னு நம்புகிறேன். தென் பீட்டர் என் சார் எனக்கு இது வரைக்கும் கோ பண்ணியிருக்காரு, விடுதலை, அதுக்கப்புறம் இந்த படம். அவருக்கும் இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஏரியா. ஏன்னா புதுசு இந்த இந்த ரேஸு, இந்த கடல் மேலே அந்த ரேஸுன்றது ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவரும் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, நிறைய பேக் எண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்காக தான் பீட்டர் என் சாரை கொண்டு வந்திருக்கோம். நிச்சயமாக அந்த படம் வந்து அவருக்கும் எங்களுக்குமே ஒரு பெரிய எக்ஸைட்டிங் ப்ராஜெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஃபைனலாக ரெட் ஜெயண்ட்டுக்கு என்னோட தேங்க்ஸ் ஆக்சுவலி சொல்லிக்கிறேன். என்னோட எல்லா படங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.